எந்த காரியத்தை உலகில் செய்தாலும் வைராக்கியம் தேவை. இப்படியெல்லாம் சொல்லி எங்களை சன்னியாசி ஆக்க போறீங்களா என்று நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் இல்லை. வைராக்கியம் என்றால் குறிக்கோள் மேல தீவிரமாய் இருக்கிறது. எவ்வளவு தூரம் லட்சியத்தின் மேல் ஆர்வம் அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு தூரம் வைராக்கியம் அதிகமாகும். ஒரு கிராமத்திலே ஏகாம்பரம் என்று ஒரு விவசாயி இருந்தான். மற்ற விவசாயிகள் விதை நட்டாங்க. ஆனால் இவனோ தண்ணியோ கால்வாயோ வெட்டல. ஆனால் இன்னைக்கு கால்வாய் வெட்டி தண்ணிய நிலத்திற்கு பாய்ச்சாம வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் செய்திருக்கான். மத்தியானம் சாப்பிட வரீங்களா? என்ன ஆகுன்னு தெரியல, வேலை இருக்கு. அப்பா, நான் போய் வரேன். என்ன ஏகாம்பரம், காலங்காத்தால வேலையை ஆரம்பிச்சிட்ட போல் இருக்க? ஆமா. நமக்கு என்னன்னா கால்வாயை வெட்டியே சாக வேண்டி இருக்கு. ஜெயராமா, பாண்டுரங்கா, அப்பா சாப்பிட கூப்பிடுறாங்கப்பா. ஓ சாப்பாடா? வர்றேன்ப்பா. என்ன ஏகாம்பரம், சாப்பிட வரலையா? நீ போப்பா, எனக்கு வேலை இருக்குது, நான் அப்புறமா வரேன். அம்மா சாப்பிட கூப்பிடுது, வா. எனக்கு பசிக்கலம்மா, நீ போ. நீ வரணும்னு சொல்றல. நீ போன்னு சொல்றேன்ல. வந்துதான் ஆனும். போன்னு சொல்றேன்ல. அம்மா கிட்ட சொல்றேன்ப்பா. சின்ன பொண்ணு மேல என் கோபப்படுற? நான் வேலை பண்ணும்போது கூப்பிட்டு இருந்தால, அதுக்கு தான். சாப்பிட வர சொன்னா தப்பா? எல்லாரும் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க. இப்போ உனக்கு சாப்பாடு தான் முக்கியமா? தண்ணி இல்லன்னா சாப்பிட கூடாதுன்னு யாராவது சொல்லிருக்காங்களா? திரும்ப திரும்ப இதே பேசிட்டு இருந்துனா பாரு. சரி, இப்போது சாப்பாடு கொடுத்து அனுப்பிட்டா போ. இங்க இருந்து வெட்டிடுவேன், வெட்டி. வாடி போலாம். சாப்பிடல நமக்குனா. அது ஆரியம்பு உன்ன தெரியும் போ. அட ஆரியம்பு உன்ன தெரியும் போ. ஏலேலோ ஏலேலோ. ஏகாம்பரம், பீடி குடிக்கிறியா? வா, பக்கத்துல உட்கார்ந்து குடி. உன் கூட இருந்தா அவ்வளவுதான், வேலை நந்த மாதிரி தான். ரொம்ப நல்லா இருக்கும் வேலை. கண்ணு, இப்படி பாடிட்டு இருந்தா முன்னேற மாட்டேன். விளையாடுறியா? போயா போ, அங்க வேலை பண்ணு. விவசாயம் அப்படி ஒன்னு சுலபம்ல. ரங்கப்பனோட அதிர்ஷ்டம் சரியில்லை போலிருக்கு. அதனால ஒரே மூச்சில் வேலை பண்ணவே முடியவில்லை. ஏய், நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா நல்லா தண்ணி வந்துருண்டா. என்ன பண்றது ஏகாம்பரம், எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. போலன்னா ரொம்ப பேஜாரா போயிடும். இந்த காலத்துல தண்ணி கிடைக்கிறதே கஷ்டம். இப்படி வேலை பண்ணா கிடைச்ச மாதிரி தான். தண்ணி எப்ப வந்துடுச்சு, மனசெல்லாம் குளிர்ந்துடுச்சு. வாய்க்கால பாக்கையில வயிறு எல்லாம் நிறைஞ்சிடுச்சு. தன்ன நானே நான நன்னே, தான நானே நான நன்னே, தான நான நானே தன்னானே.
தன்ன நானே தான நன்னே நான நான நன்னே தன்னானே தன்னானே தான நன்னே நானே தன்னானே தான நன்னே தான நன்னே நானே நன்னே தன்னானே தானே தன்ன நானே தான நன்னே நான நான நன்னே தன்னானே தன்னானே தான நன்னே நானே. போய் தண்ணி சூடு பண்ணு, அம்மாட்ட சாப்பாடாக சொல்லு போ. அம்மா சோறாக்குமா. மனது ராசா இப்ப மழையத்தான் பொழிய வச்சு மனசெல்லாம் குளிர்ச்சியாச்சு தன்னானே தன்னானே தானே நன்னே தான நன்னே தானே. ஏகாம்பரம், வேலையெல்லாம் ஆயிடுச்சா? வீட்டுல இருந்து வந்து என் வேலையை கெடுத்துட்டாங்க. என்ன தாத்தா நல்லா இருக்கீங்களா? முழு மூச்சில வேலை பார்த்துட்டு நிலத்திற்கு தண்ணி பாய்ச்சின சந்தோஷத்துல ஏகாம்பரம் சந்தோஷமா ஜாலியா இருக்கான். ரங்கண்ணா அது இதுன்னு சொல்லிட்டு வேலை செய்யாம நிலத்திற்கு தண்ணி விட முடியல. இதே மாதிரி ஆன்மீக உலகிலேயும் 2 விதமான வைராக்கியம் இருக்கு. யாருக்கு தீவிர வைராக்கியம் இருக்கோ அவன் இன்னைக்கே கடவுளை பார்த்திடுறேன், இல்லைன்னா உயிரை விட்டுடுறேன்னு சொல்றான். ஆனா மந்த வைராக்கியம் யாருக்கு இருக்கோ அவன் ரங்கண்ணா மாதிரி இந்த ஜென்மத்திலே கடவுளை பார்க்கலன்னா அடுத்த ஜென்மத்திலே பார்ப்பேன் அப்படின்னு சொல்றான். வைராக்கியம் எந்த அளவிற்கு தீவிரமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு பலன் கிடைக்கும்.